எதிரியின் ஆக்கிரமிப்பிற்கு எதிராக செயற்பட தனது ஆயுத படைகளுக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் தொடர் தாக்குதல்களில் ஈரான் ராணுவத்தைச் சேர்ந்த 7 வீரர்கள் உயிரிழந்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். கடந்த ஜூன் மாதம் மேற்கொள்ளப்பட்ட இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிவடைந்ததை தொடர்ந்து ஈரான் மீதான தனது ராணுவ நடவடிக்கைகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரானின் துறைமுகங்கள் மற்றும் கரையோர பகுதிகளை மையமாக கொண்டு அமெரிக்காவின் கடற்படை முடக்கத்தை மீண்டும் அமுல்படுத்துவதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை ஜூலை 14 மாலை 4 மணி முதல் அமுலுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மத்திய கிழக்கு கடல் பிராந்தியத்தில் 20க்கும் மேற்பட்ட அமெரிக்க போர்க்கப்பல்களும் நூற்றுக்கணக்கான போர் விமானங்களும் களமிறக்கப்பட்டுள்ளன என அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணை ஊடாக செல்லும் வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதல் திறன்களை வலுவிழக்க செய்யும் நோக்கில் அமெரிக்கா ஈரானின் தென்பகுதிகளில் வான்வழி தாக்குதல்களை தொடர்கின்றது. அமெரிக்காவின் தாக்குதல்கள் காரணமாக ஈரானின் தெற்கு துறைமுக நகரங்களான பந்தர் அப்பாஸ், சிரிக் மற்றும் ஹெஸ் தீவு ஆகிய பகுதிகளில் பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டன என ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முன்னதாக அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக குவைத் மற்றும் பக்ரைனில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்காவின் இத்தகைய விரோத போக்குகள் தொடருமானால் இந்த பகுதியில் இருந்து ஒரு துளி எண்ணெய் அல்லது எரிவாயு கூட ஏற்றுமதி செய்யப்படாது என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கடுமையாக எச்சரித்துள்ளது. ஹோர்முஸ் நீர்நிலையில் வணிக கப்பல்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், ஈரானை தவிர மற்ற அனைத்து நாடுகளின் கப்பல்களுக்கும் இந்த நீரிணை திறந்திருக்கும் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். முன்னதாக கப்பல்களிடம் 20% வரி வசூலிக்கும் திட்டத்தை முன்வைத்த அவர், தற்போது அதற்கு பதிலாக வளைகுடா நாடுகளுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த மோதல்கள் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலையில் மீண்டும் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பிராந்தியம் முழுவதும் பொதுமக்கள் மீது ஈரான் திட்டமிட்ட தாக்குதல்களை நடத்துவதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஈரான் படைகள் 7 வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையத்தின் தளபதி அட்மிரல் பிராட் ஹூப்பர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்களில் பொதுமகன்களான சுமார் 12 பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அண்டை வளைகுடா நாடுகளை நோக்கி ஈரான் பல ஏவுகணைகளையும் ஆளில்லா வானூர்திகளையும் ஏவியுள்ளதாக தெரிவித்த அட்மிரல் கூப்பர், பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் இத்தகைய செயல்களுக்கு ஈரான் பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய செயற்பாடுகளுக்காக ஈரான் படைகளை அமெரிக்கா பொறுப்பு கூற செய்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணை பாதையை பயன்படுத்துவதை தவிர்க்க இந்திய பெருங்கடல் அருகே உள்ள புஜைரா துறைமுகத்தை மேம்படுத்தும் பணிகளை ஐக்கிய அரபு அமீரகம் வேகப்படுத்தியுள்ளது. ஈரான் அமெரிக்கா போரால் கடந்த 4 மாதங்களாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக சரக்கு கப்பல்களின் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அந்த வழியாக செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் படைகள் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையில் சென்ற ஐக்கிய அரபு அமீரக சரக்கு கப்பல் மீது ஈரான் செவ்வாய்க்கிழமை நடத்திய தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் உயிரிழந்தார். 10 இந்தியர்கள் பலத்த காயமடைந்தனர். இவ்வாறான பதற்றமான சூழலில் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை பெரும்பாலும் நம்பியிருக்கும் வளைகுடா நாடுகள் ஏற்றுமதி செய்ய முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் உலகளவில் 1/5 பங்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க ஓமான் வளைகுடாவை ஒட்டிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள புஜைரா துறைமுகத்தை மேம்படுத்தும் பணியை ஐக்கிய அரபு அமீரகம் தொடங்கியுள்ளது. உலகின் 2வது மிகப்பெரிய கப்பல் எரிபொருள் நிரப்பும் மையமாகவும் முக்கியமான எரிசக்தி துறைமுகமாகவும் புஜைரா துறைமுகம் விளங்குகின்றது. அபுதாபியில் ஹப்சான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து புஜைரா துறைமுகத்திற்கு குழாய் வழியாக நாளொன்றுக்கு சுமார் 18 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் அனுப்பப்படுகின்றது. இதனை நாளொன்றுக்கு 50 லட்சம் பீப்பாய்களாக அதிகரிக்கும் நோக்கில் ஏற்கனவே புதிய குழாய் வழி திட்டங்கள் கட்டமைப்பில் இருக்கின்றது.
இந்த நிலையில் புஜைராவின் தற்போதைய துறைமுகத்தில் புதிய பல்நோக்கு துறைமுகம் மற்றும் புதிய கொள்கலன் முனையம் ஆகிய இரண்டையும் மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து துபாயைச் சேர்ந்த டிபி வோல்ட் நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. இந்த துறைமுகம் ஹோர்முஸ் நீரிணைக்கு வெளியே அமைந்துள்ளதால் சரக்கு கப்பல்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தை அடைய ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்திய பெருங்கடலில் இருந்து நேரடியாக புஜைரா துறைமுகத்தில் கொள்கலன்களை கப்பல்கள் இறக்கும். பின்னர் அந்த சரக்குகள் கனரக வீதி வலையமைப்பு மற்றும் ரயில் போக்குவரத்துகள் மூலம் தரை வழியாக துபாய், அபுதாபி மற்றும் அண்டை வளைகுடா நாடுகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் திட்டமிடப்படவுள்ளது. இது தொடர்பான ஒப்பந்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்று ஃபைனான்சியல் டைம்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் முதன்மை துறைமுகமாக ஜெபல் அலி துறைமுகம் செயற்பட்டாலும் நிலையற்ற காலங்களில் வர்த்தகம் தடையின்றி நடைபெற உதவும் திறன் கொண்ட இரண்டாவது நுழைவு வாயில் வடிவமைக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு ஹோர்முஸ் நீரிணை பாதையை தவிர்ப்பதில் வளைகுடா நாடுகள் கவனம் செலுத்தி வரும் நிலையில் புஜைரா துறைமுகத்தின் விரிவாக்கம் மற்றும் மாற்று வழியாக அமைந்துள்ளது. இதேவேளை எதிரியின் ஆக்கிரமிப்பிற்கு எதிராக செயற்பட தனது ஆயுத படைகளுக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் தொடர் தாக்குதல்களில் ஈரான் இராணுவத்தைச் சேர்ந்த 7 வீரர்கள் உயிரிழந்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் முக்கிய பேச்சுவார்த்தையாளரான முகமது பாகர் ஹலீஃபாவ் ஈரான் அமெரிக்காவுடன் ஒரு இருத்தலியல் போரில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தனது வான்வழி தாக்குதல்களை ஹோர்முஸ் நீரிணை மற்றும் கிரேட்டர் டொன்பு தீவு ஆகிய பகுதிகளில் நடத்தியுள்ளது. அத்துடன் ஈரானில் உள்ள ஒரு இராணுவ முகாமின் மீது நடந்த தாக்குதலில் 388வது பிரிகேட்டைச் சேர்ந்த 7 வீரர்கள் உயிரிழந்தனர். ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் கோதுமை சேமிப்பு நிலையம் ஒன்றும் தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளன. ஆனால் இதை அமெரிக்க இராணுவம் மறுத்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் துறைமுகங்களுக்கு எதிரான புதிய முடக்கத்தை அமெரிக்கா அமுல்படுத்தியுள்ளது. 2026 ஜூன் 17 அன்று மேற்கொள்ளப்பட்ட இடைக்கால அமைதி ஒப்பந்தம் தற்போதைய அமெரிக்க தாக்குதல்களால் செயலிழந்து விட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றாத வரை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஈரானின் கடமைகள் செல்லாது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் தற்போதைய நிலையில் வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் ஈரான் கூறியுள்ளது. இதற்கிடையில் தன் மீது தாக்குதல்களுக்கு பதிலடியாக பக்ரைனில் உள்ள அமெரிக்கா 5வது கடற்படை மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரானிய புரட்சிகர காவலர் படை தெரிவித்துள்ளது.